எம்ஜிஆர்னா விருந்தோம்பல் தான். விருந்தோம்பல் தான். அவருடைய பொது வாழ்க்கையில் அவர் ஒரு சிறந்த மனிதர். தனிப்பட்ட வாழ்க்கையில் மிகவும் உயர்ந்தவர். ஹெல்ப் பண்ணுறதுல கொடுத்து பணத்தை மூணாக பிரிப்பார். எண்ணி பார்க்க மாட்டார். யாருனாச்சும் பார்த்து அப்படியே நாப்கினுக்கு அப்படியே கொடுத்துருவார். எண்ணி கொடுக்கறதல்ல. ஏன்னா அவர் கஷ்டத்தை எண்ணி வாழ்ந்தவர். ஆமாம். விருந்தோம்பல் அதை சொல்லாமன்னா நான் என்னுடைய டியூட்டியில் ஃபெயில் ஆகிடும். அமெரிக்கா இந்தியா வந்தால் பயமாக இருக்கும். இவர் ஓவர் ஃபீடிங். இவர் வேண்டாம்னு சொல்ல முடியாது. லைட்மேன் சன்கன் லைட் போடுற ஆள்கிட்ட கேமரா இங்கே வச்சுட்டு போய் சாப்பிட்டு அப்படின்னு இருக்காரு. போய் சாப்பிட்டேன் சொல்கிறேன் சாப்பிட்ணுங்க. அப்புறம் அதோட என்ன இருக்குது போய் சாப்பிட்டுன்னு சொல்லி அதுக்கப்புறம் போய் உட்காந்து சாப்பிட்டு அனுப்புவேன்னா அந்த மணி சார் ஒரு தடவை ஏதோ பாயசம் கேட்டு படம் அடிச்சிட்டாரு தலைவர் கோவத்தில். வணக்கம் இனிய தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். தங்கத் தலைவன் அப்படிங்கிற பேரில் நம்ம ஓம் சரவண சேனலில் புரட்சி தலைவர் அவர்களை பற்றி பல அரிய தகவல்களை நீங்கள் பார்த்துட்டு வரீங்க. நிறைய பேரோட மக்களுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. புரட்சி தலைவருடைய உண்மையான பக்தர்களுக்கு அது என்னென்னா அப்படி ஒரு இது சில பேர் பேசுகிற கேட்டால் நமக்கே ரொம்ப இதாக இருக்குது. ஸோ அவ்வளோ விஷயங்கள் கொடுக்குற இவ்வளோ போராடினாலும் இப்படி ஒரு குழந்தையை ஒரு தாய் பெற்றெடுத்தவுடன் எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி இருக்குது அந்த தாய்க்கு. அந்த மாதிரி இவ்வளோ நாள் நான் அது போராடி எடுத்து வச்ச அந்த நிகழ்வுகள் உங்கள் பார்வைக்கு அதை கொண்டு வந்து நீங்கள் அதை கேட்டு வாழ்த்துறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுக்காக தமிழ் மக்கள் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை சொல்லிக்கிறேன். இதில் சில பேர் நிறைய கோவப்பட்டு போடுறாங்க. சிலதை நம்மளும் கோவமாக சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம். ஏன்னா புரட்சி தலைவர் நீரும் நெருப்பும்னா இருக்கார் இல்லைங்களா, அந்த மாதிரி சில பேர் கோவமாக சொல்ல வேண்டியிருக்கு. இல்லாட்டி அவங்க திருப்பி அதை அதிகமாக பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக்கிறாங்க. இப்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்னொரு தகவல் என்னன்னு பார்த்திங்கனாக்கா, இந்த உலக தமிழ் மறை தந்த திருவள்ளுவர் அவர்கள் திருக்குறள் தந்த திருவள்ளுவர் அவர்களுடைய திருக்கோயில் சென்னை மயிலாப்பூரில் இருக்குது. அந்த மயிலாப்பூரில் இன்றைக்கி அந்த கோயில் வள்ளுவர் பிறந்த இடம். அது பக்கத்துலேயே அவருடைய மனைவி வாசுகி அவர்களுடைய ஜீவ சமாதி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இருக்குது. இது சென்னையில் இருக்க நிறைய பேருக்கே தெரியாது. வள்ளுவர் மயிலாப்பூரில் தான் பிறந்தாரா அப்படிலாம் இல்லை, வேறு இருக்குது, நெட்டில் இப்படி போட்டிருக்காங்க அப்படி போட்டு பேசிட்டுப்பாங்க. இன்றைக்கி தமிழ்நாடு அரசு கோயிலை பல பேர்கிட்ட அதை நான் இப்போ எப்படி புரட்சி தலைவராக அந்த மாதிரி சொன்னேன், யாரும் அதை செய்ய முன் வரல. தமிழ்நாடு அரசு அந்த கோயிலை திறந்திருக்கு. அதனால் அந்த தகவலையும் இன்றைக்கி சொல்லி வான்புகழ் வள்ளுவருடைய ஆலயம் இன்றைக்கு 27/2/2026 அன்று புதுப்பிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற தகவலையும் அதில் சொல்லிக்கிறேன். இப்போ புரட்சி தலைவர் நம்ம எதுக்கு எடுத்து சொன்னால், அவர் ஒரு சாதாரண அடித்தட்டிலிருந்து வந்த ஒரு மனிதர் எப்படி எப்படிலாம் இருந்து எவ்வளோ தகவல்களை எவ்வளோ பேருக்கு எவ்வளோ உதவிகள் செய்திருக்கிறாரு, எப்படி வாழ்ந்து மறைஞ்சு 38 வருஷம் இன்னும் வாழ்ந்துட்டுருக்காருங்கிற வரலாறு நம்ம சொல்லணுமே தவிர, அவரும் மனிதர் தான். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். ஒருவனிடம் உள்ள குணத்தை பாரு, ஒருத்தர்கிட்ட இருக்கிற குறைகளை பாரு. குறை ஒரு 5% இருக்குது, நிறை 95% இருக்குது. ஏற்றுக்கலாமே தாராளமாக. மிகை நாடின்னு ஒரு வார்த்தை வள்ளுவர் போட்டார் பாருங்க. அதனால் இன்றைக்கி திருவள்ளுவருடைய ஆலயம் திறந்த குடமுழுக்குன்னு சொன்னேன். அப்போ திரைப்பட திருவள்ளுவர் யாருன்னு கேட்டிங்கன்னா புரட்சி தலைவர் தான். அறம் பொருள் இன்பம் 3 சொன்னவர். புரியுதுங்களா? திரைப்பட திருவள்ளுவர் புரட்சி தலைவர் அவர்களுடைய பற்றிய நிகழ்வு செய்தியும் நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். மறக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இப்போ வெளிநாட்டில் நீங்கள் உங்களுக்கு தெரியாதில்ல, வெளிநாட்டில் பழைய பெரியவங்களை எல்லாத்தையுமே டாக்குமெண்டேஷன் இருக்கும். இப்போ பீத்தோன் மியூசிக்னால் லண்டனில் வச்சுருக்கான்னு சொல்கிறாங்க. எல்லா பதிவு இருக்குது. இங்கே இவ்வளோ பெரிய புரட்சி தலைவருக்கு அவரால் பலனடைஞ்ச எத்தனை பேர் இருக்கிறாங்க. தலைவர் எனக்கு ப்ரெஸ்ஸு கொடுத்தாரு, தலைவர் எனக்கு துண்டு கொடுத்தாருன்னு பேசிட்டு உட்காந்துருக்காங்க. கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்காங்க. புரட்சி தலைவரை பற்றி ஒரு சின்ன பதிவு கூட பண்ணலைங்க. எப்போ பார் புக் எழுதுறது, பேசுகிறது, வெளியிட்டுறது, ஃபோட்டோ காமிக்கிறது கூட இருந்தது. ஆனால் உங்களை மாதிரி இருக்கிற பெரியவங்களை எல்லாம் எடுக்குன்னு சொல்லி இப்போ நாங்கள் பெரிய எக்கனாமிக்கில் நான் பெரிய ஆள் கிடையாதுங்க. நான் அது நல்ல பிளஸ்ஸிங் அவர் ப்ரே பண்ணிகிட்டே இருந்தேன். ஐயா இது பண்ணணும், இந்த மாதிரி உங்களுக்கு உண்மையாக இருந்தவங்க எல்லாருமே மக்கள்கிட்ட போய் சேரும். இப்போ பதிவாயிருச்சு. 4 பேர் பார்க்கும்போது தான் மறைக்கப்பட்ட பகுதிகள் தெரியும் போது தான் யோசிச்சு பார்ப்பாங்க. இது நம்ம சிறந்த சேவை. அவருடைய எம்ஜிஆருடைய லைஃப்பில் இது மாதிரி கண்டிப்பாங்க மறைந்திருக்கும் உண்மைகள் மேல் கொண்டு வர்றது ஒரு சிறந்த முயற்சி. அது உங்களெல்லாம் பதிவு பண்ணுறது உலகத்தையே காப்பாற்றின புரட்சி தலைவரை காப்பாற்றினர். இன்றைக்கி உட்காந்து உங்களோட பேசுகிறது இறைவன் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம். மிகவும் நன்றி. சரிங்க. பட் அவருடைய லைஃப் மூவி லைஃப்ங்கிறது ஒரு பாகம். ஆமாம்.
அவருடைய பொது வாழ்க்கையில் அவர் ஒரு சிறந்த மனிதர். தனிப்பட்ட வாழ்க்கையில் மிகவும் உயர்ந்தவர். அதாவது நாம் என்ன தனிப்பட்டவங்க மோசமாக இருப்போம், பப்ளிக் வெளியே ஒரு மாதிரி இருப்போம். ஆமாங்க, அது நிறைய பேர் அப்படி தான் இருப்பாங்க. ஆமாம், அதாவது இங்கிலீஷ் சொல்லுவாங்க இன்ஹரண்ட் லேட்டன்ட் குவாலிட்டி. இன்ஹரண்ட் குவாலிட்டி அப்படின்னு பண்ணால் இவர் தான் உண்மையிலேயே சிறந்த மனிதருங்கிறது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அவுட் சைடில் ஹார்டாக இருந்தால் விட இன்சைடில் ஆல்வேஸ் ஒரு அன்போடணும், ஹெல்ப் பண்ணுறதுல. அதாவது அவருக்கு ஒரு கம்பல்லிங் இதுங்க எப்படின்னா கொடுத்து பார்க்கும். எங்க சின்னையாவுக்கு நீங்க கண் கொடுத்த தெய்வம், எங்க ஈஸ்வரிக்கு வாழ்வு தந்த வள்ளலாச்சுங்க. இன்னொரு மட்டும் பதிவு பண்ணுறேன். அங்கே ஹோட்டலில் இருக்கும்பொழுது, அமெரிக்காவில் இருக்கும்பொழுது அடிக்கடி காலையில் வெளியே போய் என்னாச்சு போனோம்னா எப்பவுமே பணம் எடுத்து வாமாறு, எங்கேருந்து வருதுன்னு தெரியாது அவருக்கு. நாங்கள் தான் நானும் பரமசிவம், நான் வீட்டிலேருந்து எங்கள் ஒய்ஃபு பேங்கில் எடுத்து அனுப்புவாங்க. அதை வந்து லாக்கரில் பரமசிவம் பேரில் வைப்போம், எடுத்து வந்து வைப்போம். பணம் கேட்பார். பணம் கொடுத்தோம்னா பணத்தை 3ஆக பிரிப்பார். இந்த நோட்டை 3ஆக பிரிப்பார். ஒரு பகுதியை பாக்கெட்டில் வச்சுக்குவார், இன்னொரு பகுதியை கையில் வச்சுக்குவார் நாப்கினில், இன்னொரு பகுதி எங்கிட்ட கொடுத்துருவார். நான் கொடுத்த பணத்தை கட்டையை எண்ணி பார்க்க மாட்டார், அப்படியே பிரிச்சிருது, 3ஆக பிரிச்சு. ஸோ வென் வி வாக் யாருனாச்சும் பார்த்து அப்படியே நாப்கினுக்கு அப்படியே கொடுத்தோன்னா பாக்கெட் எடுத்து வச்சுக்குவார். அப்போ நான் கொடுத்துடணும். இது மாதிரி யாரையும் உலகத்தில் பார்த்ததே இல்லை. எது பணம் கற்று கொடுப்போம், அதை 3ஆக பிரிப்பார். அது பாருங்கள், எண்ணி கொடுக்குற பழக்கம் இல்லை, எண்ணி கொடுக்குற பழக்கம். ஏன்னா அவர் கஷ்டத்தை எண்ணி வாழ்ந்தவர், அதனால் அதை எண்ணி பார்க்காம கொடுத்துருக்காரு. இது யாருக்கு தெரியும்? எடுத்தோடனே கையில் என்ன இருக்கும் அப்படியே. நிறைய படத்துலலாம் அந்த பணத்தை ரொம்ப சாதாரணமாக தான் சொல்லுவார். பணத்தை நம்பாதீங்கன்னு சொல்லுவார். பணம் வந்து முக்கியம் இல்லை, மக்கள் தான் முக்கியம், உதவி செய்யணும். இதே தான் திருப்பி இருக்கும். இந்த பணத்தை மதிக்கல, தகுதி இல்லாதவங்க கையில் ஏராளமாக பணத்தை கொடுத்து வச்சிருக்காரு. அப்புறம் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேங்க, நடிகர் விஜயகுமார் நம்ம இதில் இன்டர்வியூ எடுத்திருந்தோம். அப்போ அவர் சொன்னார், தலைவர் வந்து ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது அவர் நடித்த படங்கள் பாடல் காட்சிகள்லாம் கொஞ்சம் போட்டு காமிச்சாங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? கொஞ்சம் எனர்ஜி வரட்டுங்கிறதுக்காக போட்டு காமிச்சிங்களா? அப்படி ஏதாவது அங்கே அமெரிக்காவில் அது அவர் பாடல்கள், அவரோட பாடல்கள்லாம் அது வந்து அவருக்கு பிடிச்சது வந்து கர்நாடிக் மியூசிக். சரிங்க. ஒரு சின்ன கம்பேரிசன் வச்சா, எம்ஜிஆர் வந்து தன்னுடைய மூவி மட்டும் பார்க்க மாட்டார். ஹி வாண்ட்ஸ் டு சீ சிவாஜி, ரஜினி அண்ட் கமல் நடித்த மூவியெல்லாம் அவர் பார்க்க விரும்பினார், பார்ப்பார். கடைசி மூவி நான் பார்த்தது, நானும் அவரும் பார்த்தது நாயகன். நேராக வந்து நான் கொஞ்சம் லேட்டாக போனேன் மேலே சாப்பிட்றதுக்கு. நைட்டு நாங்கள் ரெண்டு பேரும் மூவி பார்ப்போம், லேட் நைட்டு. ஸோ அன்னைக்கு இங்கே தமிழ்நாட்டில் இங்கே சரிங்க, தமிழ்நாட்டுக்கு அப்போ பெட்ரூம் மூவி பார்த்தேன். நான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு முதலும் தெரியல, எண்டும் தெரியல, என்னன்னு தெரியல. அவர் பார்க்குறாரு, நானும் பார்த்தேன். கமல் மூவி. இவர் உடனே தலைவர், இது வந்து கமல் தான் நடிக்க முடியும், நானோ சிவாஜியோ ரஜினியோ முடியாது அப்படிங்கிறார். இது நல்ல, இது வந்து நம்ம யாரும், இது கமல் முத்திரை, இப்படியே சொல்லிட்டு இருந்தார். மூவி முடிஞ்சது. என்ன மூவி எனக்கு தெரியாது. சரி, நான் பார்த்தேன், தீர்ந்து போச்சு, வெளியே வந்துட்டேன். நெக்ஸ்ட் டே பேப்பர் வருது, நாயகன் வாஸ் செலக்டட் அந்த கவர்மெண்ட் அவார்டு. அப்புறம் கீழே கேட்டேன், நேற்று பார்த்தது நாயகன். நாங்கள் உடனே கமல் கூப்பிட்டு சொன்னேன், கமல் இது மாதிரி தான் சிஎம். உண்மையிலேங்க ஒரு நடிகனை பார்த்து இவ்வளோ பெரிய அந்த கமல் ஆனந்த ஜோதி படத்தில் தூக்கி கொஞ்சிருக்கார், ஸ்டூடெண்டாக இருப்பார் கமல். ஆமாங்க, கமல் இது இப்படி பண்ணிடலாம், இது வந்து யாருமே முடியாது, நான் கூட பண்ண முடியும் அப்படின்னு இவ்வளோ பெரிய இப்படி பண்ணுறது. அப்புறம் கமல் கேட்டார், இதை வந்து நான் பல மீட்டிங்கில் இதை பற்றி சொல்லியிருக்கேன். அதாவது இவ்வளோ சூப்பர் ஸ்டார்னா புரட்சி தலைவர் இன்னொரு ஆக்டரை பார்த்து, ஒரு ஜூனியர் ஆக்டர் பார்த்து, நாங்களாம் அது மாதிரி நடிக்க முடியாதுன்னு சொல்லி எவ்வளோ பெரிய காம்ப்ளிமெண்ட். கண்டிப்பாக. அப்புறம் எவ்வளோ பெருந்தன்மை. ஆமாங்க, அதாவது நீங்கள் நல்லா செய்கிறீங்க என்னை விடன்னு சொல்கிறதுக்கு பெரிய மனசு வேணும், பெரிய மனசு வேணும், சாதாரணமாக சொல்ல முடியாது. அதில் வந்து
எம்ஜிஆருடைய ஒரு பெருந்தன்மை நம்ம இது மாதிரி என்னன்னாங்க, நான் இப்போ டிஎம் சௌந்தரராஜன் ஐயா இது பண்ணுறதுனால விஜயகுமார் இன்டர்வியூ பண்ணும்போது சொன்னார், ஐயாவோட பாடல்கள்லாம் கேட்டுகிட்டே இருப்பார். அந்த மாதிரி நீங்கள் டிஎம்எஸ் ஐயா பாடல்கள்லாம் அதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவரோட பாடலையே தலைவருக்கு ஐயா பாடினார் இல்லைங்களா, அந்த பாடலாம் அவர் கேட்டிருக்காரு. எம்ஜிஆர் கேட்பாரா? பாடலே கேட்பார். ரியாக்ஷனில் எப்படி இருக்குங்க ரியாக்ஷன்? நல்லா ஐயோ இல்லை அதான் கண்ணை மூடிட்டு அப்படி கையெல்லாம் தாளம் போட்டுட்டு அப்படி கண்ணை மூடி தான் என்ஜாய் பண்ணுவாங்க. அதாவது மியூசிக்கில் அவ்வளோ ஒரு சிலர் வந்து ஒரு சில காந்த சொல்லவர் சரிங்க, அவங்க வந்தால் அவங்க மூவி தான் பார்ப்பாங்க. ஆமாம், இவர் எல்லா நடித்த மூவியும் பார்ப்பார். அதில் வந்து வெரி வெரி சிறந்த குணம். அது இல்லாமல் அப்ரிசியேட் பண்ணுவாங்க. அதான் பாருங்களேன், இது ரஜினி, நான் சிவாஜி, கமல் ஒன்று செய்ய முடியும். அந்த நாயகன் அந்த ஆனந்த ஜோதியில் சின்ன பையனாக இருப்பார் கமல்ஹாசன் சார். அது இவ்வளோன்னு இருப்பார், எடுத்து கொஞ்சுவார். மாஸ்டர் நீங்கள் நல்லதே பண்ணுறேன்லாம் சொல்லுவார். ஒரு தாய் மக்கள் நாம என்பன்னு ஒரு பாட்டு தலைவர் பாடுறது, கமல் சார் முன்னாடி இவ்வளோன்னு சின்ன பையன் இருப்பார். ஸோ அந்த ஒரு பண்பு. அப்போது அந்த பாடல் காட்சி ஹாஸ்பிட்டலில் அந்த மாதிரி பாடல் காட்சிகள் பார்த்தாருங்களா? ஐயா ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் வைப்போம். அவரோட பாடல் காட்சியெல்லாம் பார்த்தாருங்களா? அதில் அதிகமாக காமிக்கிறதில்ல. பிகாஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு பெரிய ருட்டீனாக இருக்கிறனால இது பேப்பர் நிறைய படிப்பார். இங்கேருந்து எவ்ரிடே ஏர் இண்டியாவில் நேற்று பேப்பர் இன்றைக்கி வந்துடும். பொதுவாக தமிழ் நியூஸ் பேப்பர்ஸ் அதிகம் படிப்பார். ஹிந்து அதெல்லாம் படிப்பார். இங்கேருந்து வந்துடும், ஏர் இண்டியாவில் எவ்ரிடே வந்துடும். அப்புறம் வந்து இது மியூசிக் நல்லா என்ஜாய் பண்ணுவார். அப்புறம் அவருடைய மென்யூ சாப்பாடு இன்றைக்கி நைட்டாக எங்ககிட்ட சொல்லுவார், நாளைக்கு என்ன வேணும். ஓ, ஹாஸ்பிட்டல் அங்கே சரிங்க, நாளைக்கு என்ன வேணும் இன்றைக்கி காலையில் சொல்லுவார். ஓ இன்றைக்கி நைட் சொல்லுவார். காலையில் வந்து ஒரு 10 மணிக்கு 11 மணிக்கு சொல்லுவார், மத்தியானம் லஞ்ச் என்ன வேணும். ஓ, அதுக்குள்ளே ப்ரிப்பேர் பண்ணப்பா. அண்டு திடீர்னு ஒரு நாளைக்கு சொல்லுவார், நீங்கள் அது போய் வெளியில் போய் ஹோட்டலில் ஃபிஷ் இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படிமா. திடீர்னு வீட்டில் சாப்பாடு வேணாம் அது மாதிரி. பட்டு சாப்பாட்டில் சுவைச்சு சாப்பிட்ற ஆள் சுவைச்சு மெதுவாக நல்லா சாப்பிடுவேன். ஆமாம், விருந்தோம்பல் வந்து அதை சொல்லாமன்னா நான் என்னுடைய டியூட்டியில் ஃபெயில் ஆகிடுவேன். எம்ஜிஆர்னா விருந்தோம்பல் தான். அவர் என்ன சாப்பிட்றாரோ அதுதான் அனைவருக்கும் அதே சாப்பாடு கொடுக்கும். ஷூட்டிங்லேயே அதே மாதிரி தான், அவர் என்ன சாப்பிட்றாரோ எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொன்ன ஒரே நடிகர். ஆமாம், அது ஒன்று. ரெண்டாவது கம்பல்சிவ் ஹோஸ்ட்டு. நம்ம உட்காந்துருந்து சாப்பிடுவோம். நாங்கள் ஏற்கனவே ஃபுல்லாக இருக்கோம், இன்னொரு ஆம்லெட் கொண்டு வாங்க. ஐயோ வேண்டாம் வேணும்னா ஆம்லெட் 2 பிரிப்பார். அவரு ஆம்லெட் பாதி, எனக்கு ஆம்லெட் கொடுப்பாரு. ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஒரு சில சமயத்தில் வேடிக்கை சொல்ல போனால், அங்கேருந்து அமெரிக்கா வந்து இந்தியா வந்தால் பயமாக இருக்கும். இவர்கிட்ட சாப்பிடலாம் இல்லை, 4 நாளைக்கு அப்புறம் டைரியா வந்து. ஓ, அதாவது அந்த அளவுக்கு இவர் ஓவர் ஃபீடிங். இவர் வேண்டாம்னு சொல்ல முடியாது. அதை பாரு பிரித்து அதை திணிப்பார். சாப்பிட்டே ஆகணும், அந்த அன்பு சாப்பிட்டா. இது வந்து எல்லாத்துக்கும். அப்புறம் ஒரு மேஜர் இன்சிடெண்ட் ஆச்சு. நான் மந்திரி முத்துசாமி சிஎம் மேலே பெட்ரூமில் இருந்தோம். ஒரு சில டிஸ்கஷன் முடிச்சுட்டு கீழே வரப்போ முத்துசாமி சொல்லார், டாக்டர் சாப்பிட்டு கூப்பிட்டு போங்கன்னாரு. நான் கீழே வரேன், இப்போ இருக்க முத்துசாமி. நான் 2 பேரும் கீழே வந்தோடனே, முத்து நான் கிளம்பி போகிறேன், ஐ டோன்ட் வாண்ட் டு ஈட் அப்படின்னா, அண்ணா நீங்கள் வந்து சாப்பிடலின்னா தலை உருடும், வந்து சும்மா கையனாச்சும் நேட்டு போங்க. அவருக்கு என்ன தெரியும், தலைவுக்கு தெரியுமா. பேசிட்டு இருக்கோம் டைனிங் ஹாலில். டக்குன்னு இன்டர்காமில் கூப்பிட்றாரு, முத்துவை சாப்பிட்றாரா அப்படின்னாரு. நாங்கள் 2 பேரும் உட்காந்து சொன்னேன், என் தலை உருளும்னு சொன்னார்ல, உங்களை சாப்பிட வைக்கலினா என் தலை உருளும்னு. அவ்வளோ தூரம் அவர் சொன்னதை நாங்கள் 2 பேரும் சாப்பிட்றோமா இல்லையான்ட்டு மறுபடியும் இன்டர்காமில் கூப்பிட்டு வெரிஃபை பண்ணால். இது மாதிரி பல இதில் ஒரு இன்சிடென்ட்ங்க. நான் செய்தித்துறையில் ஒர்க் பண்ணிருந்தேன். ஆர்மோன்னு ஒரு எலக்ட்ரிஷியன் இருந்தார். அப்போ கவரேஜ் போனால் நாங்களும் தூர்தர்ஷன் மட்டும்தான் அப்போ கவரேஜுக்கு போகிறது.
அப்போ போனோன்னா வெஜ்ஜு நான்வெஜ் 2 ராமநாதபுரம் இருக்குது. வெஜ் இருக்கும், இப்படி போய் சாப்பிடுங்க, நான்வெஜ் கேமரா இங்கே வச்சுட்டு போய் சாப்பிட்டு அப்படின்ட்டுருக்காரு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, காலைல சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஒரு இட்லி பேக்கெட்டை கட்டி கொடுத்துருக்கேன்னு சொல்லி அவர் வாங்கி அப்படியே ஷர்ட்டுக்குள்ளே வச்சுட்டு இந்த எலக்ட்ரிஷியன் வந்திருக்காரு. தலைவர் இந்த பக்கம் திரும்பி உட்காந்துருக்காரு. அவர் அங்கேருந்து வந்தோடனே சாப்பிட்டு, யாருங்க லைட்மேன் சன்கன் லைட் போடுற ஆள்கிட்ட தமிழ்நாடு செய்தி பிரிவில் சாப்பிட்டாங்க அப்படின்னு. அப்படியா, எங்கே சாப்பிட்டேன் அப்படின்னு, வா வந்துட்டு கையை கூப்பிட்டு இங்கே சாப்பிட்ருக்கேன், ஷர்ட் தூக்கு அப்படின்னு தூக்குறோன்னு உள்ளேருந்து போட்டலாம் போய் சாப்பிட்டு. எனக்கு தானே கவரேஜ் இல்லைங்க, வந்துடுவாங்க கவர், எனக்கு தானே கவரேஜ் இருக்கான், போய் சாப்பிட்டு அப்புறம் போய் சாப்பிட்டாங்க. சொல்கிறேன் சாப்பிடுங்க, அப்புறம் அதை விட என்ன இருக்குது, போய் சாப்பிட்டுன்னு சொல்லி அதுக்கப்புறம் போய் உட்காந்து சாப்பிட்டு அனுப்புவேன்னா. இல்லை, இதுதான் அவருடைய விருந்தோம்பல்ங்கிறது, அன்பிலீவபிள் விருந்தோம்பல். அதில் வந்து யுனிக் ஃபீச்சர்னா 24 மணி நேரமும் அவருடைய கிச்சன் வந்து ஓய்வே இல்லை, ஓய்வு இல்லாது. அவருடைய கிச்சன் ஒன்று தான் ராமாபுரம் கிச்சன். அதில் மணின்ற மணி வந்து மணின்னு மணி ஓசியாக தான் அவருக்கு எப்போ பார்த்தா அந்த எனிதிங் எந்த டைமில் எது கேட்டாலும் மணி ப்ரொடியூஸ் பண்ணிடுவோம். அந்த மணி சார் ஒரு தடவை ஏதோ பாயசம் கேட்டு படம் அடிச்சிட்டாரு தலைவர் கோவத்தில், பட்டுன்னு அடிச்சிட்டாரு. அவர் என்கிட்ட பேசுனதை சொன்னார். அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னாக்கா செக்ரட்டரியேட் போய் சாப்பிட்லிங்களா அன்றைக்கி ஃபுல்லாக. ஜானகி ஃபோன் இல்லை, எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்கிறேன், கை நீண்டுச்சு, தப்பு, நான் அடிச்சிருக்கக்கூடாது, அப்படி கோவப்பட்டுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ ஜானகி சொன்னாங்கன்னா, இல்லை நீங்கள் சாப்பிடுங்க, ஏன் அதனால இல்லை நீங்கள் ஃபுல்லாக பட்டு செல்ஃப் பனிஷ்மெண்ட் எனக்கு நானே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு மணிக்கு ஒரு வீடு கொடுக்குறேன்ட்டு அந்த வீடு கொடுத்தாரு. அப்போ மணி என்ன சொன்னார், ஆனால் டெய்லி என்ன அடிங்க, டெய்லி எனக்கு ஒரு வீடு கிடைக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி அவர் அப்படி ஒரு பண்ணிதார். அப்புறம் நீங்கள் அமெரிக்காவில் நீங்கள் கூட்டு வந்ததுக்கப்புறம் அந்த விழாவில் எப்படி இருந்ததுங்க? நீங்கள் கூட இருக்கீங்களா அந்த புகைப்படத்தில்? நேராக வந்தோம்.